எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோ வந்து என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணோட பேப்டிசத்துக்கு வந்து நான் நாகர்கோயில் போயிருந்தேன். இது வந்து எல்லாருமே என்னோட பிஎட் ஃப்ரெண்ட்ஸ் 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றோம்னா அது இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ அதை தான் வந்து ஒரு விளாகை வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஃபுல் என்கேஜிங்காக இருக்கும். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. வந்து மார்னிங் 4 o'clock எழும்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அப்புறமா நானும் கிளம்பி அங்கே போகிறதுக்காக வேண்டி 6:30க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க. நான் தூத்துக்குடிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து பஸ்ஸில் போகக்கூடிய டைம் வந்து ரொம்ப டிலேவாக ரொம்ப ஸ்லோவாக வந்து பஸ் வந்து மூவ் ஆகி போன மாதிரி இருந்துச்சு. திரும்ப அங்கேருந்து வந்து திரும்ப நாகர்கோயில் போய் சேரதுக்கே வந்து 10:30 ஆகிடுச்சு. சர்ச்சுக்கு வந்து போக முடியலை, அங்கே உள்ள ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அவனுக்கு வீட்டுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். மொட்டை மாடியில் வந்து புறா அப்புறமா லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து கேஜில் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மரவள்ளி கிழங்கு ஒரு பாக்ஸில் வந்து மண் நிரப்பி மரவள்ளி கிழங்கு வச்சு விட்டுருந்தாங்க. ஆர்கானிக்காக நிறைய செடி வெரைட்டிங்க, அப்புறமா எலுமிச்சை, வெத்தலை, அப்புறமா பார்த்தீங்கன்னா கீரை வெரைட்டி, பொன்னாங்கண்ணி கீரை, முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சு விட்டுருந்தாங்க. அழகு செடி மாதிரி இல்லாமல் இது வந்து எல்லாமே ஃபுட்டு நல்லா ஆர்கானிக்காக வளர்த்து அவங்களே சமையலுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி வச்சு விட்டுருந்தாங்க. மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே வந்து சூப்பராக வச்சு விட்டுருந்தாங்க. எனக்குமே இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நம்ம வீட்லையும் இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபிஷ்ஷஸ் கலெக்ஷனுமே இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் வந்து கீழே கிளம்பிட்டோம். அக்கா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தா. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன். அவள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு கீழே வந்து சாப்பாடுக்காக வேண்டி போயிருந்தோம். மெனு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறமா வந்து சிக்கன் பொரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நாங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கே 2 o'clock போல் ஆகிடுச்சு. திரும்ப அங்கேருந்து 2 o'clock கிளம்பி நான் வந்து 6 o'clock போல் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அவ்வளோதான். என் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த குட்டீஸோட டான்ஸை பார்க்க கண்டிப்பாக மறக்காதீங்க. ஃபுல் வீடியோவுமே பாருங்கள். அவ்வளோதான். பாய்.